நீங்கள் பார்ப்பது என்னவோ குளமோ ஏரியோ அல்ல, வேதாரண்யத்தில் கடல்தான் சேரும் சகதியுமாக இப்படி காட்சியளிக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் புதன்கிழமை முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி பகுதியில் திடீரென்று கடல் உள்வாங்கியது. 300 அடி வரை கடல் நீர் உள்வாங்கியதால் அந்த பகுதி சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. கடல் உள்வாங்கியதால் புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்படுமோ என்று மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். முத்துப்பேட்டை மற்றும் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் 2100 ஆண்டுக்குள் கடலில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடு ஆசியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடாகும். 100 ஆண்டாக பாதுகாக்கப்பட்டு வரும் அலையாத்தி காடு 2018ஆம் ஆண்டு கஜா புயல் ஏற்படுத்திய தாக்கத்தால் மரங்களின் வளர்ச்சி 25 ஆண்டுகள் பின்தங்கிவிட்டதாக அப்போது ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஆய்வு முடிவில் வெளியாகியுள்ளது. கடல் மட்டம் உயர்வதால் 2100ஆம் ஆண்டுக்குள் முத்துப்பேட்டையில் 2382 ஹெக்டேரும் பிச்சாவரம் சதுப்பு நிலங்களில் 413 ஹெக்டேரும் நீரில் மூழ்கி கடலோர பாதிப்பு அதிகரிக்கும் என்ற தகவல் சமூக ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது. இந்த காடுகள் 2004 சுனாமி அடிக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா இந்த காடுகள் தான் பல்வேறு கிராமங்களை பாதுகாத்திருக்கு. அதனால் இந்த இப்படி பல்வேறு குணங்களை கொண்ட சிறப்பு அதிசயங்களை கொண்ட பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த உயிரினத்தை, இந்த தாவரத்தை நாம் 2100க்குள்ளார அழிய விடாமல் அடுத்த தலைமுறைக்கான பயிராக இது பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை இடர்பாடுகளில் பாதுகாக்க உதவும் அலையாத்தி காடுகளை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் 4 வயது மகன் மீது தந்தையே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்தவர்கள் திருமலை செல்வன், சுகன்யா தம்பதி. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகள் மற்றும் 4 வயதில் மகன் உள்ளனர். மதுப்பழக்கத்திற்கு அடிமையான திருமலை செல்வன் தொடர்ந்து போதையில் வீட்டுக்கு வந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த சுகன்யா தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு ஈரோடு மாணிக்கம்பாளையத்தில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற திருமலை செல்வன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது தான் கொண்டு வந்த பெட்ரோலை மனைவி மற்றும் பிள்ளைகள் மீது ஊற்றி திருமலை செல்வம் கொளுத்தியதாக தெரிகிறது. இதில் சுகன்யா மற்றும் மகள் தப்பிய நிலையில் மகன் பலத்த காயமடைந்தார். அந்த சிறுவனுக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சுகன்யா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வடக்கு காவல்துறையினர் திருமலை செல்வனை கைது செய்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயிலில் அக்டோபர் மாதத்தை விட நவம்பர் மாதம் பயணிகளின் எண்ணிக்கை 8% குறைந்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த அக்டோபர் மாதம் 90,83,996 பேர் பயணம் செய்த நிலையில் நவம்பர் மாதத்தில் சுமார் 83,61,000 எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்நிலையில் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்ததற்கான காரணங்களை கண்டறிய ஆய்வை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தொடங்கியுள்ளது. அதன்படி பயணிகளின் புகார்கள், பயண அனுபவங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆய்வில் சேகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி சுமார் 75,000 பயணிகளிடம் ஒரு மாதத்திற்கு இந்த ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியிருக்கிறது. இந்த கணக்கெடுப்பில் பாதுகாப்பு மற்றும் பார்க்கிங் வசதிகள் தொடர்பான கேள்விகளையும் கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை திருமாவளவன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கினார். தொடர்ந்து இரு தலைவர்களும் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடப்பதாகவும் அதை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேரடியாக பேசியது இந்தியா கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவிலிருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்தித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று சுதந்திரமாகவே முடிவெடுத்திருப்பதாக திமுக எந்த அழுத்தமும் தரவில்லை என்றும் கூறியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். அந்த நிகழ்விலே நடந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா அவர்களும் கூட அந்த விழாவிலே பங்கேற்பதற்கு முன்பு என்னிடத்தில் பேசினார். அந்த நூலை உருவாக்கியதில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது,
ஆகவே நீங்கள் அந்த விழாவை தவிர்க்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி உங்களை கட்டுப்படுத்துவது ஜனநாயகம் இல்லை. ஆகவே நீங்கள் சுதந்திரமாக அந்த நிகழ்விலே பங்கேற்கலாம், எனக்கு எந்த நெருடலும் இல்லை என்பதை அவருக்கும் நான் சொன்னேன். அதையும் மீறி அவர் பேசிய பேச்சு பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடம் கொடுத்தது. விடுதலை சிறுத்தைகளின் மீதான நம்பகத்தன்மையை நொறுக்கும் அளவுக்கு அது அமைந்துவிட்டது. ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி முழுமையாக அனைவரின் ஒப்புதலோடும் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம்.